தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன செய்தாலும் அவர் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் அவருக்கு அறிவு வந்துச்சா மக்களுக்கு ஜீவன்? இதுக்கு முன்னால எங்க போனாரு? அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்காரு? எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்றத்தில் அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். வடிவேலு பிரச்சாரம் செய்தபோது லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். ஆனால் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தோல்வியடைந்தேன் என வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நாங்கள் தான் வடிவேலை வச்சு ஒரு எலெக்ஷன் கூட்டு பார்த்தோம். வடிவேலை வந்தால் போல நான் தான் அப்போ 28,000 ஓட்டை தான் தோத்தேன். எம்ஜிஆருக்கு தான் மரத்தில் தொங்குனாங்க. ஆனால் வடிவேலை வந்தப்போ அவ்வளோ தொங்குன காட்சியை நான் அப்போ தான் பார்த்தேன். என் தொகுதியில் வந்து தொங்குனா மரத்து கிளையில இருந்தால் அவ்வளோ கணக்கான ஓட்டு, லட்சக்கணக்கான பேர் மரத்தை ஒவ்வாமே தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஜெயிச்சுட்டான்டான்னு பார்த்தா அப்போ தான் 28,000 ஓட்டை தோக்குறேன்.